நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளியம்மனுடைய கோவில் காவலாளி அஜித்குமார் கடந்த 28ஆம் தேதி காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தற்போது சிபிஐ வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் அந்த காவலர்களை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தான் அனுமதி கோரியிருந்தனர். குறிப்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த சம்பந்தப்பட்ட காவல்துறையிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்த போது பல்வேறு காரணங்களால் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். இந்த அனுமதி மறுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது, தங்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு முறையீடு செய்திருந்தார். அந்த முறையீட்டின் போதே அவர் ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் நடத்தியதை மறைத்து முறையீடு செய்திருந்தார். இதை நேற்றே நீதிபதி கண்டித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக காவலர்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போதுதான் தற்போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியுள்ளார். குறிப்பாக நேற்று அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்திருந்த போது அனுமதி மீறி நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என ஒரு பொதுவெளியில் பேசுவது எவ்வாறு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நாகரிகமாக இருக்கும் என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். அதே போல ஏற்கனவே கோவில் திருவிழாவை காரணம் காட்டிதான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ளனர். அதையும் தடுத்து தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான என்ன முக்கிய அவசரம் என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் தொடர்ந்து எழுப்பினார். ஒரு அரசியல் கட்சி பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும், பொதுவெளியில் அரசியல் கட்சியினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பற்றி பல சராமாரியான கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் அனுமதி பெறுவது குறித்து நாம் தமிழர் கட்சியினர் புதிய மனுவை சம்பந்தப்பட்ட காவல்துறையிடம் கொடுத்து தற்போது அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என கூறி வழக்கையும் முடித்து வைத்துள்ளனர்.